ஹாய் நண்பா நண்பீஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் ஒரு ஹாப்பியான நியூஸு. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. லோன் அட்வான்ஸ் விஷயமா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மேரேஜ் அட்வான்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்களே, இப்போ அது விஷயமா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேரேஜ் அட்வான்ஸ் விஷயமா இதுக்கு முன்னாடி 2 ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. 1989 ஒன்று, அப்புறம் 1995 ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அந்த மேரேஜ் அட்வான்ஸ்க்கான அமௌண்ட் ரிவைஸ் பண்ணி இப்போ புதுசாக ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 1989 பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்போ மேரேஜ் அட்வான்ஸ் மேக்ஸிமம் மேல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தால் ரூ. 3000, ஃபீமேல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க டாக்டருடைய மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 5000. ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் லிமிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1995 இதை ரிவைஸ் பண்ணாங்க. மேல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களோட சன்னுடைய மேரேஜுக்கு ரூ. 6000, ஃபீமேல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட டாக்டருக்கு மேக்ஸிமம் ரூ. 10,000 லிமிட்டாக இருந்துச்சு. இப்போது 2025-26 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழே இந்த அமௌண்ட்டை ரிவைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணார். அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணாருன்னா, அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணிக்காலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக இது வரைக்கும் பெண் ஊழியர்களுக்கு ரூ. 10,000, ஆண் ஊழியர்களுக்கு ரூ. 6,000 வழங்கப்பட்டு வந்துச்சு. இதை பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொதுவாக 5 லட்சம் வரைக்கும் உயர்த்தி வழங்கப்படும்ட்டு அனௌன்ஸ் பண்ணார். ஸோ 5 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களோட சில்ட்ரனுக்கு மேரேஜ் அட்வான்ஸ் சேங்க்ஷன் ஆகிருக்கு. இது விஷயமா கவர்மெண்ட்டும் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா உடனடியாக நடைமுறைக்கு வந்திருக்கு. இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாற்றியிருக்காங்க. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுடைய இன்டென்ஷனே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய மகளுக்கு திருமண செலவுக்காக கடன் வழங்கப்படும் சொல்கிறாங்க. ஒரு திருமணத்துக்காக 2 பேரும் அப்ளை பண்ண முடியாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராச்சும் ஒருத்தர் தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்காங்க, 2 பேருமே அப்ளை பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் கடன் தொகை எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, 15 மந்த்தோடைய பேசிக் பே, அப்படி இல்லைனா 5 lakhs. இதில் எது குறைவாக இருக்கோ அந்த அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த கடனுக்கான லிமிட், உச்சவரம்பு. அதுக்கப்புறம் இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்கள் 5 வருஷமாச்சு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் HRA, DA இதெல்லாம் கழிச்சிட்ட அப்புறமா உங்கள் சேலரியில் 1/3 விட டேக் ஹோம் சேலரி குறைவாக இருந்துச்சுன்னா கடன் கிடைக்காது. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் கிடைக்கும். முன்னாடி பெறப்பட்ட கடனுக்கு பாக்கி எதனா இருந்துச்சுன்னா, பேலன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா, லோன் எதனா எடுத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக செட்டில் பண்ண அப்புறம் தான் இந்த கடனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம்னா, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 இருக்குது. ரெண்டுமே ஃபில் பண்ணி தலைமையகம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 3 ஒன்று இருக்குது, ஷூரிட்டி. ஃபார்ம் 3ல் ஷூரிட்டி போடணும். யார் ஷூரிட்டி போடணும்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராவது குறைஞ்சபட்சம் 10 வருஷம் சேவை புரிஞ்சிருக்கணும். அவங்க உங்களுக்கு ஷூரிட்டி போடணும். அவங்க ஷூரிட்டி போடுறப்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கடனாளியை விட குறைவாக சம்பளம் பெறக்கூடாது. அதாவது ஷூரிட்டி போடுறவங்க உங்களை விட சேலரி அதிகமாக வாங்கியிருக்கணும், 10 வருஷமாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா GPF கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. பொது நிதி வட்டி சொல்லுவாங்க, ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அதே தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, மேரேஜ் ஆகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி காலத்துக்குள்ளே தான் பணம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால தாமதமாக ஆச்சுன்னா திருமணத்துக்கு பிந்தைய காலத்துலேயும் பணம் கிடைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீபேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 36 மாதத்துக்குள்ளே பணத்தை திருப்பி செலுத்தி ஆகணும். 36 மாதத்துக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் லோனை முடிச்சாகணும். ஸோ இது சம்பளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் பிடிப்பாங்க. சப்போஸ் மேரேஜ் பர்பஸ்க்காக நீங்கள் அந்த பணத்தை யூஸ் பண்ணல தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை திருப்பி கவர்மெண்ட்டோடைய அக்கௌண்ட்டுக்கு செலுத்தி ஆகணும் சொல்லியிருக்காங்க. வட்டியோடு சேர்த்து செலுத்தி ஆகணும். 3 மாதத்தில் திருமணம் ஆகலைன்னா வட்டியோடு சேர்த்து அரசு கணக்குக்கு கண்டிப்பாக அந்த பணத்தை திருப்பி செலுத்தி ஆகணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பயன்பாடு சான்றிதழ் இது நீங்கள் கொடுக்கணும். திருமணத்துக்கு அப்புறமா 1 மாதம் காலத்துக்குள்ளவோ இல்லை பணம் பெற்று 3 மாதம் காலத்துக்குள்ளே ஃபார்ம் 4 படிவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உபயோக சான்று அளிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த சான்றிதழில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, கடனை விட நீ கம்மியாக செலவு பண்ணியிருந்தா மீதி தொகை பார்த்தீங்கன்னா அரசு கணக்கில் திருப்பி செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரூல்ஸாக போட்டிருக்காங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.